சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவரிடம் இளைஞர் அத்துமீறிய சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சுரேஷ்கண்ணன். வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி முன்பு 3வது நாளாக பயிற்சி மருத்துவர்கள் டீன் அலுவலகம் வாயிலில் அடிப்படை வசதிகள் செய்து தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதாவது சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தாக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தோஷ் என்ற இளைஞரை காவல்துறை கைது செய்தனர். இதனை அடுத்து கல்லூரி வளாகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மருத்துவமனை வளாகத்தில் சிசிடிவி கேமரா, புதிய மின் விளக்குகள், பாதுகாவலர்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி 3வது நாளாக பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் டீன் அலுவலகத்தை முற்றுகிட்டு அலுவலகம் முன்பு தரைகள் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து கல்லூரி முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே நாங்கள் கலந்து செல்வோம் என்று தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து கல்லூரி முதல்வர் பேச்சுவார்த்தையில் விரைவில் இதுபோன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருவோம் என்று தெரிவித்தனர். கால நேரம் அவகாசங்கள் தெரிவிக்காததால் மாணவர்கள் மீண்டும் தரையில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.